அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல கோடியே, ஆக்குற காக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். இரண்டாவது அனுபவ நிலை பெற்று 8,64,000 ஆண்டுகள் வாழக்கூடிய நிலை பெற்ற நாரணர்கள் காக்கும் தொழிலை ஆற்றுவார்கள். இப்படிப்பட்ட நாரணர்கள் கோடி கணக்காக உள்ளனர். அவர்கள் சிறப்புற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்து அருள்கின்றார் என்று வள்ளல் பெருமான் எழுதிய இந்த அற்புதமான அகவல் பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கத்தை அடுத்து பார்க்க போறோம். இந்த அற்புதமான விளக்கத்தை சொன்னவர் பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள். காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல கோடியே, ஆக்குற காக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி 855 856 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். பிரம்மர் கோடியை கொண்டு படைக்கப்பட்ட கோடிக்கணக்கான உலகங்களிலே எண்ணில் கோடி உயிர்கள் தோற்றி வைக்கப்படுகின்றன. அவ்வுயிர் அனந்த கோடியை காக்க கணக்கில்லாத திருமாட்களை படைத்து காத்து அனைத்து உயிர்களையும் காக்க செய்கின்றார் நம்பதி. இக்காப்பு செயலால் உயிர்கள் உலகிலே வாழ்ந்து வளர்ச்சியும் அனுபவம் அடைந்து வருகின்றதாம். எத்தனை முறை தோன்றி தோன்றி வாழ்ந்து அக அனுபவமாகிய ஆக்கம் அறிவு செல்வம் பெருக்கி கொள்கின்ற உயிர்கள் முடிவில் இன்ப வாழ்வு அனுபவப்படுவதாக இருக்கின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். இந்த பாடலை பாருங்க. அகவல் பாடல்ல காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல்கோடியே, ஆக்குற காக்கும் அருட்பெரும் ஜோதின்னு வள்ளல் பெருமான் எழுதக்கூடிய பாடக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க அகவல் வரி. நேற்றுக்கு என்ன சிந்திச்சோம்? படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியே, அடைப்பு உற படைக்கும் அருட்பெரும் ஜோதி. அதுல பிரம்மாவை பத்தி சொல்றாரு. இந்த அகவல் வரியில காக்கும் கடவுள் யார்? நாராயணன், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அடியேன் அதையும் இந்த மார்கழி மாதத்துல 27வது நாள்ல பாடக்கூடிய வாய்ப்பை, பேசக்கூடிய வாய்ப்பை வைத்திருக்கிறான். அதுதான் அற்புதம். அப்போ அந்த காக்கும் கடவுள் ஆக இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கான்? பிரம்மாவுக்கு என்ன சொன்னாரு? 4,32,000 ஆண்டுகள் வாழக்கூடியவர் பிரம்மா. இந்த நாராயணன் எத்தனை கோடி ஆண்டுகள் வாழக்கூடியவர், எப்படி பெற்ற ஆற்றலை பெற்றவர் அப்படின்னு சொல்லும்போது 8,64,000 கோடி ஆண்டுகள் வாழக்கூடிய நாரணர்கள், அதாவது திருமால் ஸ்ரீமன் நாராயணனை இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்
படைத்திருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி. அப்போ அந்த திருமாலை நம்ம நினைக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இறைவன் மார்கழி மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையிலே சொல்லப்படுவதாக செய்தி. எல்லாமே அறிவு செல்வத்தை பெருக்கக்கூடிய, நீங்கள் இறைவனை உணரக்கூடிய கருத்தை தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. நம்ம பக்தி மார்க்கத்துக்கு போல ஞான மார்க்கத்தில் இருக்கிறோம். ஐயா, நமக்கு உண்மையான மெய்ப்பொருள் எது, உண்மையான தெய்வம் இது என்று சொன்னவர் அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வள்ளல் பெருமான். அப்ப எத்தனை முறை தோன்றி தோன்றி நம்ம வாழ்ந்து அனுபவமாக்கி ஆக்கம் அறிவு செல்வத்தை பெறணும். எல்லா மகான்களும் ஞானிகளும் பாருங்க, சிறு வயதிலே அவர்கள் பாடக்கூடிய பக்தி நெறியில கூட ஞானத்தை சொல்வார்கள். அந்த ஞானத்தை சொல்லக்கூடிய நிலை எது? இறுதி நிலை. அப்ப இறைவன் எந்த தெய்வம்? பிரம்மாவா, விஷ்ணுவா, மகேஸ்வரனா, இல்ல அல்லாவா, இயேசுவா? ஒரு திரைப்படத்தில் அற்புதமான ஒரு பாடல் வருமா, உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க உள்ள மதம், ஆண்டவன் அந்த மதம். அட போங்கடா போங்கடா போங்கடா, உங்க இந்த போக்கையும் வேக்கையும் வேறடா என்று பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலை மரியாதைக்குரிய பின்னிசை பாடகர் திரு நாகூர் அனிஃபா அவர்கள் பாடியிருப்பார், இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். அப்போ அந்த ஏக இறைவன் எங்கே இருக்கிறான்? எங்கே இல்லைங்க, நமக்குள்ளாகவே அறிவாக இருக்கிறான், அறிவு செல்வமாக இருக்கிறான். ஆகவே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலே புற வாழ்க்கையிலே உயர்ந்து போகாமல், புற எண்ணங்களிலே புகுந்து புகுந்து சிதைந்து போகாமல், அக உணர்வோடு நாம் அறிவு செல்வத்தை தொட்டு விட்டு வரணும். அப்போ அதுக்கு தான் இந்த ஜீவன் படைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதுக்கு தான் மனிதனாக பிறவி எடுத்திருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை பார்த்துட்டு புலனின்ப இச்சையில், புகழின்ப இச்சையில், பொன்னாசிலையும் புகழாசிலையும் மிதந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பெரிய திரைப்பட நடிகரை விட இவங்க நடிகர் ஆகிடுவாங்க பொழுது. ஒவ்வொரு அவங்கள சூப்பராக ப்ரமோஷன் பண்ணிக்கிறது, தான் பின்னாடி பெரிய இருக்கு, பாவித்தல் போதும் பரநிலையை அடையலான்னு பாரதி சொல்லியிருக்கிறார். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் கிடைக்க முடியும். நானே ஒரு டம்மி பீஸு, ஆனால் நான் ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டு இதை பார்த்து ஏமாந்து போன கூட்டங்கள் அவர் பெரிய ஆள் கொடுத்து லாஸ்டில் மன வருத்தத்தையும் மன உடைச்சலையும் தான் அடையிறோம். எல்லாருக்குமே எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் என்று போகக்கூடிய எண்ணங்களை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஒரு நாளும் தன்னை அறியல. தன்னை அறிந்தானா என்ன? முந்தை வினையை முடிச்சடிப்பான், பிந்தை வினையை பிசைவான், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே என்று அப்பா திருமூலர் சித்தர் அவர்கள் பாடி வச்சிருக்கிறார். ஆகவே உண்மையை உணர்வோம், நல்லதை செய்வோம், அல்லதை விடுத்து உண்மையான அந்த நாணத்தை, பரநாணத்தை, இறை நாணத்தை பார்க்கக்கூடிய நிலையிலே நாம் மாறுவோம் என்று சொல்லி, நீ கூட அற்புதமான நாள் என்று சொல்லக்கூடிய நிலையில மார்கழி மாதத்தில் இந்த பதிவை அடியேன் பதிவு செய்வதற்கு என் தாய் தந்தையர்களும் என் முன்னோர்களும் அவர்களுடைய அருளால் தான் கிடைச்சிருக்கு. இது அவங்களுடைய தியாகத்தினாலும் அவர்கள் செய்த அந்த தொண்டினாலும் தான் இன்னைக்கு அக இன்பம் கிடைக்குது. என்கிட்ட அகசொத்து நிறைய இருக்கு, எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட புற சொத்து இருக்குன்னு கேட்குறாங்க. புற சொத்து என்னால் கொடுக்க முடியாது. என்னால் உங்களை வாழ்த்த முடியுமே கண்டு மனதார வாழ்த்த முடியும். பொருளாலேயோ பணத்தாலேயோ கொடுத்து அள்ளி கொடுக்க முடியாது. புற சொத்து என்கிட்ட இல்லை. ஆகவே அற சொத்தை கொடுக்க வைத்த அந்த ஆண்டவனுக்கும் என் முன்னோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் அகசொத்து பெற வேண்டும் என்கிற நோக்கோடு இந்த பதிவை செய்கிறேன் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லன் தனையே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்றுமலை வெம்மாயற்று
வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.